அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், எடப்பாடி பழனிசாமியின் சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பதைபதைப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உதகையில் கனமழை பெய்து வரும் நிலையில் கல்லட்டி மலைப்பாதை சாலையில் பாறைகள் உருண்டு மரங்கள் விழுந்ததால் சாலை சேதமடைந்தது. மேலும் பாறையுடன் மரங்களும் விழுந்ததால் மலைப்பாதையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உதகையிலிருந்து சென்ற வாகனங்கள் நடுவட்டம் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டன. தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்ந்து என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் காற்றாலை உற்பத்தி 3253 மெகாவாட்டாக உள்ளது. அதேபோல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காற்றுடன் மழை பெய்து வருவதால் மின் தேவை குறைந்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 17,000 மெகாவாட்டாக இருந்த தமிழகத்தின் மின் தேவை ஞாயிறு அன்று 13,905 மெகாவாட்டாக குறைந்துள்ளது.